நோவாவுக்கு உமது கண்களில் கிருபை என்றும் கிடைத்ததே. எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். கிருபை என்றும் கிடைத்ததே எனக்கும் உமது கண்களில் கிருபை தாரும் தேவனே. எனக்கும் உமது கண்களில் கிருபை தாரும் தேவனே. நோவாவுக்கு உமது அமே கிருபை என்றும் கிடைத்ததே. கிருபையினாலே மீட்கப்பட்டோம், கிருபையினாலே உயர்த்தப்பட்டோம், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், கிருபையினாலே உயர்த்தப்பட்டோம், கிருபையினாலே நிரப்பப்பட்டோம், கிருபையினாலே நிரப்பப்பட்டோம். கிருபை 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 கிருபை. நோவாவுக்கு உமது கண்களில் கிருபை என்றும் கிடைத்ததே. நோவாவுக்கு உமது கண்களில் என்றும் கிடைத்ததே. கிருபையினாலே கழுவப்பட்டோ, கிருபையினாலே மறுரூபமானோ, கிருபையினாலே கழுவப்பட்டோ, மறுரூபமானோ, கிருபையினாலே பரலோகம் காண்போம், கிருபையினாலே பரலோகம் காண்போம். கிருபை கிருபை. அம்மே நோவாவுக்கு உமது கண்களில் கிருபை என்றும் கிடைத்ததே. நோவாவுக்கு உமது கண்களில் கிருபை என்றும் கிடைத்ததே. எனக்கு உமது கண்களில் கிருபை தாரும் தேவனே. எனக்கும் உமது கண்களில் கிருபை தாரும் தேவனே. நோவாவுக்கு உமது கண்களில் கிருபை என்றும் கிடைத்ததே. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியட்டு. ஆண்டவரே, நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை எங்க வாழ்க்கையில ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மத்திலே இறங்கி வருகிறது. எஸ், தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நோவாவுக்கு கொடுத்த அந்த கிருபை, அழிவிலிருந்து தப்புவிக்கிற கிருபை, உம்மோடு நடக்கிற கிருபை, உம்மோடு சஞ்சரிக்கிற கிருபை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபை பரலோக பிதாவே எங்கள் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இப்ப எங்கள் ஒவ்வொரு மேலும் நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ரிபா காலா பௌஷதரா புரபா கதரா. கர்த்தர் இறங்கி வருகிறார், அப்பா இறங்கி வருகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற கிருபை, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Riba kala bo shandala boraba kadara eki dunima shandala boraba leki dunima kadara ibu kala bo shandala boraba leki dunima kadara eki dunima shandala borinaba. நன்றி அப்பா, கர்த்தர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சாத்தான் கட்டுவித்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தோடைய ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோமாக. நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக.
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் தேவ ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சிந்தனையில் பரிசுத்தத்தை குறித்து நாம் ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சிந்தனையில் பரிசுத்தத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இது புது மொழிபெயர்ப்பு ஒன்று சொல்லுது, நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி நாம் மாறிவிடுகிறோம். நம்மளை நம்ம நல்லவங்களாக சிந்தித்து பார்த்தால் நாம் நல்லவங்களாக நடக்க ஆரம்பிப்போம். நம்மளை நம்ம கெட்டவங்களாக சிந்தித்து பார்த்தால் நாம் கெட்டவர்களாக நடக்க ஆரம்பிப்போம். நம்மளை நம்ம தோல்வியுற்றவர்களாக சிந்தித்து பார்த்தால் நாம் தோல்வியுற்றவர்களாக வாழ்வோம். நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் பெற்றவர்களாக சிந்தித்து பார்த்தால் ஜெயம் பெற்றவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய நடத்தை எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய சிந்தனையின் விளைவு தான் நடத்தை. நீங்கள் இப்போ எப்படி நடக்கிறேங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன சிந்திச்சிருக்கீங்களோ அந்த சிந்தனையினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்னன்னு கேட்டால் உங்கள் நடக்க, உங்கள் பேச்சாக இருக்கலாம், உங்கள் செயல்களாக இருக்கலாம், நீங்கள் கோவப்படுறதா இருக்கலாம், நீங்கள் அமைதலாக இருக்கிறது இருக்கலாம். எல்லாமே என்னன்னு கேட்டால் சிந்தனையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருகிறது. அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் நாம் உடனே எதை மாற்ற விரும்புகிறோம் என்றால் நம்முடைய நடக்கையை மாற்ற விரும்புகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, கீழ்ப்படி 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 அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேட்குறோம், அப்படி தானே? ஆனால் நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. ஏன் கீழ்ப்படிய முடியாதுன்னா, மாற்ற வேண்டியது நடக்கையை அல்ல, மாற்ற வேண்டியது சிந்தனையை. அல்லேலூயா. உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றி அமைத்தால் உங்களால் கீழ்ப்படிய முடியும். இன்றைக்கி நிறைய வேலைகளில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா, பெற்றோர்களும் சரி மற்றவர்களும் சரி பிள்ளைகளுடைய நடக்கையை மாற்றுவதற்கு என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. எப்படி நடக்கையை மாற்றவன? ஏய் நீ என்ன ஒழுங்காக படிக்க மாட்டுக்க, ஒழுங்காக படி. ஏய் நீ என்ன ஒழுங்காக ஜோம் பண்ண மாட்டுக்க, ஒழுங்காக ஜோம் பண்ணு. ஏய் நீ அதை செய்ய மாட்டுக்க, இதை செய்ய மாட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா சிலர் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெத்த பிள்ளையை பார்த்து மகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக ட்ரெஸ் போட மாட்டுக்க, நீ அதை பண்ண மாட்டுக்க, நீ இதை பண்ண மாட்டுக்க. இப்போ பிள்ளைகள் இதை கேட்டு கேட்டு எரிச்சல் ஆயிருந்தாங்க. என்ன ஆயிருந்தாங்க? கேட்டு என்ன ஆகுறாங்க? சரி, நம்ம இப்படி புத்திமதி சொல்றதுனால அவங்க நடக்க மாறுதா? இப்படி சொல்றீங்கல்ல, சொல்றதுனால அவங்களுடைய நடக்கை மாறுகிறதா? நீங்க சொல்லுவீங்க, 1000 முறை சொல்லிட்டேன், திருந்தவே மாட்டேங்கான். எத்தனை முறை சொல்லிட்டேன்? 1000 முறை சொல்லிட்டேன், இதை செய்யாதன்னு சொல்கிறேன். நான் எதை செய்யாதன்னு சொல்கிறேன் அதான் அவன் செய்கிறான் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்முடைய கேரக்டர் இயற்கையாகவே மனிதனுடைய நேச்சர் என்னென்னா, விழுந்து போன ஆதாம் ஏவளுடைய சுபாவம் எதை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நம்ம என்ன செய்வோம்? செய்வோம். அப்போ பிள்ளையினுடைய நடக்கையை மாற்றுவதை விட்டுவிட்டு பிள்ளையினுடைய சிந்தையை மாற்ற வேண்டும். எதை மாற்றணும்? உங்கள் வாழ்க்கையிலுமே நீங்கள் உங்கள் நடக்க சரியில்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, திடீர் புரோட்டா. என்னத்தை எதிர்பார்க்குறோம்? திடீர் புரோட்டா. அமர்ந்து உட்காந்து பேசல மாட்டோம், எதுவுமே சூட்டிக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சிந்தனையை மாற்றிவிட்டால் செயல்கள் மாறிவிடும். எது மாறிடும்? நீங்கள் உங்களுடைய மாற்ற வேண்டியது உங்கள் சிந்தனையை மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிள்ளையவே சொல்கிறேன். இப்போ பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது. அந்த பிள்ளைய தனியாக கூப்பிட்டு, ஏன்பா கீழ்ப்படிய மாட்டேங்க? நம்ம யாருடைய பிள்ளை தெரியுமா? நம்ம ஏசப்பா பிள்ளை. நம்ம கீழ்ப்படிந்தால் தான் நமக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஏசப்பா உன்னை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. நீ இப்படி இருந்தேன்னா எப்படிப்பா அப்படின்னு அவனை யோசிக்க வைக்கணும். அவனை என்ன செய்ய வைக்கணும்?
அவன் தவறுகளை அன்பா கூப்பிட்டு அவன் தவறுகளை அவன் சிந்திக்கும்படி என்ன செய்யணும்? அவன் யோசனையை மாற்றி அமைக்கணும். எதை மாற்றி அமைக்கணும்? அவனுடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்கணும். அவன் சிந்தனையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நடக்க என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, என்ன செய்யும்? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோமன்னு நம்ம சொல்கிறது பெருசு கிடையாது. ஆனால் எந்திரிக்க மாட்டாங்க. சரிதானா? எந்திரிச்சு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க, அதை பண்ணுற இதை பண்ணுற இப்படி நம்ம சொன்னால் அவனுக்கு விளங்காது. ஏய், காலையில் 5 மணிக்கு எந்திரி, நீ ஜோமனா அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், ஜோமனா தான் நல்லா இருப்பேன், அப்படி இப்படி நீ பேசுறீங்க. அவன் ஜெபமே பண்ண நினச்சா கூட முடியாது. என்ன செய்ய முடியாது? அப்போ அவனை என்ன செய்யணும்? ஆனால் 5 மணிக்கு ஜெபிக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அவனை என்ன செய்யலாம்? கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்பா வேதத்தில் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவர்கள். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அதிகாலையில் ஏசப்போடைய சமூகத்துக்கு வந்தால் அப்படி பிரசன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும்? உணர முடியும்பா. காலையில் தான் ஏசப்போ வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அப்பாயின்மெண்ட்டு. முதலமைச்சரை நினச்ச நேரம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் நமக்கு ஒதுக்கி தருவாங்க. அந்த டயத்தில் நம்ம பார்த்தா தான் அவரை பார்க்க முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது மாதிரி ஏசப்பா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டயத்தை நமக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க. அதனால் அம்மாவை பாரு, அம்மா அப்பா நாங்கள் எதுக்கு ஏசப்பாவை தேடுறோம்? ஏசப்பாவை தேடணும் அப்படின்னா காலையில் நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலை பாரத்தெல்லாம் நீக்கிட்டு நம்ம உள்ளத்தை சந்தோஷத்தால் ஏசப்பா நிரப்புவாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருதோ அதை ஜெயிக்கக்கூடிய பலனை ஏசப்பா தருவாங்க. யார் தருவா? ஏசப்பா தருவாங்க. ஆனால் நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த பலனை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா. அதிகாலையில் ஏசப்பா பாரு, அவரே அதிகாலை இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சார்? போய் ஜெபம் பண்ணார். ஏசப்பாவே ஜெபம் பண்ணாங்கன்னா நீ நானும் ஜெபம் பண்ணால் தானே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குது. அது நீ இப்போ வாலிபு ஸ்டேஜில் இருக்கிற, வாலிபு ஸ்டேஜில் உனக்கு குண்டக மண்டக என்ன வரும்? எப்படி வரும்? குண்டக மண்டக எதுக்கு குண்டக மண்டகன்னு சொல்கிறோம் தெரியுமா? கெட்ட சிந்தனை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து வேறு என்ன டைரக்டாக பேச முடியும்? அதனால் சொல்லணும், குண்டக மண்டக என்ன வருது? காதல் வருது, கத்தரிக்காய் வருது, டூயட் பாடுற மாதிரி வருது அப்படின்னு நான் பேச முடியும்? சரிதானே? குண்டக மண்டக என்ன வருது? இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்ப்பா. ஏசப்பா என்ன செய்யணும்? தேடணும்ப்பா அப்படின்னு அவனை யோசிக்க வைக்கணும். அவனை என்ன செய்ய வைக்கணும்? அவனுக்கு நல்ல புத்திகளை சொல்லித்தரணும். என்ன செய்ய வைக்கணுங்க? அதை விட்டுட்டு ஏய் காலையில் ஜோமனில் நீ உருப்படவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? காலையில் ஜோமன், அந்த வீட்டு பிள்ளை பாரு அது ஜோமனுது, இந்த வீட்டு பிள்ளை பாரு ஜோமன், நீ என்ன பண்ணுற, நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிரு அப்படின்னீங்கன்னா அது என்ன செய்யாது. நம்ம எல்லாருமே செய்கிற பிரச்சனை என்னன்னா நடக்கையை மாற்ற விரும்புகிறோம். என்னத்தை மாற்ற விரும்புகிறோம்? நடக்கையை மாற்றினீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தோல்வியை தான் சந்திப்பீங்க. எதை தான் சந்திப்பீங்க? இப்போ உங்களுக்கே சொல்கிறேன், நீங்களே எடுத்துக்கோங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இது நடக்கை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறது என்னது? நடக்கை. ஆனால் இடைவிடாமல் நம்மளால் ஜெபிக்க முடியுமா? நடக்கிற காரியம் வேணா ஏமாற்றலாம். என்ன பண்ணலாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண நடிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எடுத்தோம்னா முடியாது. ஆனால் நம்ம வந்து இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணணுன்னே அந்த வசனத்தை எடுத்துருந்தோம், நடைமுறை கிறிஸ்தவத்தை எடுத்துருந்தோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் வந்து சொன்னார் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுற சொன்னார். நான் இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறேன்? 3 நாள் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பான். மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவான். 3ஆவது நாள் பிளாட் ஆகி படுத்துருவான். பார்த்துருக்கீங்களா? நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே என்னத்தை மாற்ற விரும்புகிறோம்? நடக்கையை மாற்ற விரும்புகிறோம். என்னத்தை மாற்ற விரும்புகிறோம்?
நல்லா கவனிச்சுங்க. மாற்ற வேண்டியது நடக்க இல்லை, மாற்ற வேண்டியது சிந்தனை. உங்கள் சிந்தனை மாறிவிட்டால் நீ எப்படி சிந்திக்கிற அதுக்கு போல உன் பார்வை மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடக்க மாறிடும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களே, அதுக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாருமே உன்னை சொல்லுவோம், அது கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏன் கீழ்ப்படியாமல் வந்துச்சு? அதான் இப்போ நமக்கு கேள்வி. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் chapter 11 verse 3 வாசிங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் ஏன் பாவம் செஞ்சாங்க? 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். ஏவாள் ஏன் கீழ்ப்படியாமல் போனாள்? ஏன் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான்? வாட் இஸ் த ரீசன்? சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அவங்க சிந்தையை திருப்பினான். எதை திரும்பினாங்க? அவங்க சிந்தையை திருப்பினதுனால தான் அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. அவங்க நடக்கையை மாற்றணும். இப்போ அவன் நடக்கையை மாற்றணும் அப்படின்னா அவனை சிந்திக்க வைக்கணும். என்ன செய்ய பண்ணணும்? சிந்தனை தான் செயலாக மாறும். இது சாத்தான் நல்ல அறிந்தவன். ஏனென்றால் அவன் விழுந்ததை பெருமையினால தான் என்ன செய்தான்? விழுந்தான். இப்போ ஆதாம் ஏவாளை விழ வைக்கணும். அப்போ அவங்க சிந்தனையை தூண்டி விடணும். அவன் என்ன செய்தான்? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1 பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது, அது ஸ்திரியை நோக்கி தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றார். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ சாத்தா என்ன செய்கிறான்? இவங்க நடக்கையை மாற்றணும். அதாவது இவங்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இப்போ கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா டக்குன்னு கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவனை கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவன் சிந்தையை என்ன செய்யணும்? மாற்றி விடணும். எதை மாற்றணும்? தேவ வார்த்தை. ஆதாம் ஏவாள் இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம், ஜீவ விருட்சம், இந்த 2 விருட்சம் இருக்குது. எத்தனை ஆண்டுகள் அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அத்தனை ஆண்டுகளும் அந்த 2 மரத்து கனியில் ஜீவ விருட்ச கனியை புசித்து என்ன செய்திருக்கலாம்? தின்றுக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? யோசிக்கவே இல்லை. மற்ற மரத்து கனியெல்லாம் புசித்து சாப்பிட்டாங்க. இந்த 2ஐயும் அவங்க கண்டுக்கிடவே இல்லை. அது வாட்டுக்கு இருந்துச்சு. இப்போ சாத்தான் வந்தான், ஜீவ விருட்ச கனியை புசிக்கும்படி சொல்லலை. எதை புசிக்கும்படி சொல்கிறான்? நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீ புசித்தேன்னா தேவனை போல என்ன செஞ்சிருவ? மாறிடுவேன்னு அவன் சிந்தையை மாற்றினான். எதை மாற்றினான்? சிந்தை மாறிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீ, அவன் சிந்தையை தூண்டி விட்டாச்சு. எதை தூண்டி விட்டாச்சு? சிந்தையை தூண்டி விட்டாச்சு. நீங்கள் பாருங்களேன், நிறைய வீடுகளில் கணவன் மாதிரி சண்டை போடுறாங்க. எப்போ சண்டை போடுவாங்க தெரியுமா? நீங்களாம் ஒரு மனுஷனா, அவன் என் கூட சண்டை போட்டான், நீர் ஒரு 4 வார்த்தை அவங்கள பார்த்து என்ன செய்யா கேளும் அப்படின்னு தூண்டி தூண்டி விட. அந்த மனுஷன் அமைதியில் இருக்கிற ஆளாக இருப்பார். எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? அமைதியான ஆளாக இருப்பார். மனைவி தூண்ட 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 பார்த்தீங்கன்னா அமைதியின் சொரூபம் என்ன செய்யும் தெரியுமா? பொங்கி எழுந்து என்ன பேசுன்னே தெரியாமல் போய் சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? நடக்குதா நடக்கலையா? நிறைய குடும்பங்களில் கணவன்மார்களுக்குன்னு சுய புத்தியே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அம்மா ஆட்சி தான். எல்லாம் எந்த ஆட்சி தான்?
ஒரு கடைக்கு போனால் கூட கணவனார் சுயமாகவே சிந்திக்க மாட்டார். கணவனார் அந்த கடைக்கு போகலான்னு, ஏங்க அந்த கடைக்கு எதுக்கு போகிறீங்க, புதுசு அந்த கடை இந்த கடைக்கு போங்க, சரி சரிம்மா நீ சொல்லிட்டேன் நான் போகிறேன், சரிதானே. எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகலான்னு இவர் நினைப்பார், எதுக்கு அந்த ஊருக்கு போகிறீங்க, இந்த ஊருக்கு போங்க. ஏதாவது காய்கறி வாங்க போனால் இந்த காய்கறி வாங்காதே அந்த காய்கறி வாங்கிப்பாங்க, நீங்கள் அன்னைக்கு வாங்கினது சரியில்லை. நாட்டில் நிறைய குடும்பங்களில் நடக்கிற கொடுமை தெரியுமா உங்களுக்கு? கொடுமை இருக்குதா இல்லையா? கணவன்மார்களை சுயமாகவே பெண்கள் என்ன செய்ய விடுறதில்லை, சிந்திக்கவே. எது செய்ய போனாலும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், உடனே உங்கள் மனைவி டயலாக் விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடனே சரி நம்ம ஆள், சரி நம்மளை கர்த்தர் தலைவனாக அழைத்திருக்கிறாரு, என் மனைவி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் அன்னைக்கு ஆதாம மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா? அதுக்கடுத்து இவர் யோசிக்கவே மாட்டார். மனைவி வந்து என்ன சொல்லுதோ பலியாடுதான், சரிதானா? மனைவி வந்து இதுக்குள்ள குதின்னு சொன்னால் குதிச்சுடுவார், அது குதிச்சா எல்லாகும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், யோசிக்கிறதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் நடக்கிற கொடுமையை பார்த்துருக்கீங்களா? என்ன நடக்குது? மனைவி வந்து அவங்க சிந்தையை மாற்றி விட்றாங்க. எதை மாற்றி விட்றாங்க? நிறைய வீடுகளை நான் பார்த்துட்டேன், மேக்சிமம் 95%. எத்தனை சதவீதம்? பேருக்கு தான் வந்து பெண்கள் என்ன சொல்ல தெரியுமா, எல்லாம் என் கணவனாக இருந்தாங்க, எல்லாம் என் கணவனாக இருந்தாங்க. வீட்டுக்கு போய் பாருங்களேன், சுயமாக ஒன்றுமே அவர் செய்ய மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஜவுளி கடைக்கு போனால் அம்மா சொல்கிற ஜவுளி கடைக்கு தான் அவர் போவார். ட்ரெஸ் எடுக்குன்னா பேர் தான் வந்து என் கணவனார் என்னை ஜவுளி கடைக்கு என்ன செய்கிறார் கூட்டு போகிறார். ஆனால் எல்லாம் எந்த ஆட்சி, எந்த ஆட்சி? அம்மா ஆட்சி ஒரு டே நடந்து நம்ம நாடே உருப்படாமல் போச்சு, பார்த்தீங்களா? அப்போ வீட்டில் அம்மா ஆட்சி நடந்த உருப்பிடுமா? யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏவாளை வந்து சாத்தான் பார்த்தான், இவளை கெடுத்துட்டோம்னா இவளே அவனை கெடுத்துருவான்னு நினச்சி. அவனுக்கு தெரியும் யாரை கெடுத்துட்டா, மனைவியை கெடுத்துட்டா போதும், இவளை சிந்திக்க வச்சு இவளை தப்பு பண்ண வச்சுட்டோம்னா நம்ம ஆதாம்கிட்ட போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. இவன் என்ன சொல்கிறாளோ அவன் அப்படி என்ன செய்வான். நிறைய வீடுகளில் நடக்கிற கொடுமை தான். நிறைய வீடுகளில் வந்து டைவர்ஸ் ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு? நிறைய வீடுகளில் கல்யாணம் முடியுது, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களும் டைவர்ஸ் வருது. வாட் இஸ் த ரீசன்? அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? எல்லா அம்மாக்கள் தான். தாய்க்குள்ள என்ன சொல்லு தெரியுமா, நீ அவங்க கூட எதுக்கு உட்காந்துருக்க, நான் இருக்கல, கிளம்பி வா கிளம்பி வா, வா நான் வந்து பார்த்துக்கிறேன், அவன் வீட்டுக்கு போகாத, குழந்தை கிடச்சிருச்சுல போதும், டைவர்ஸ் பண்ணு. உருப்பிடாமல் போகிறதுக்கு ஆலோசனை சொல்கிறதே யார் தான்? பெண்கள் தான். இந்த ஜென்ஸுன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்கள். அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே நாட்டில் நிறைய வீடுகளில் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவங்கள வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா உழைக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. நீர் போயும் சம்பாதிச்சு கொண்டு வரும் சம்பளத்தை மட்டும் என்ன செய்யணும். ஆனால் 5% ஆண்கள் வித்தியாசம். எத்தனை சதவீதம்? 5% வீட்டில் அம்மா ஆட்சி நடக்காது. அங்கே கணவனார் திரும்பி பார்த்தாலே அது நடுங்கும், கிடு 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 கிடுன்னு என்ன செய்யும், நடுங்கும். பார்த்துருக்கீங்களா? கணவனார் சொன்னார்னா அப்படி அப்படி கிடு கிடு கிடுன்னு நடக்கி ஓடி வந்துடும். அம்மா வீட்டுக்கு போகாது, அவங்க வீட்டுக்கு போகாது. இவங்க வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் ஆட்சி நடக்கவே நடக்காது. பார்த்துருக்கீங்களா? எந்த ஆட்சி நடக்காது. ஒரு வீட்டில் பிள்ளைய கீழ்ப்படியாட்னா எழுதி வச்சுக்கோங்க, 95%. எத்தனை சதவீதம்? 5% எக்ஸப்ட். அதுக்கு நான் சொல்ல வரல. 95% வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாட்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், வீட்டில் அம்மா ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த குடும்பம் என்ன செய்யாது. எந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது? ஆனால் பாஸ்டர் வந்து ஜோமன, பாஸ்டர் என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்குது பாஸ்டர். ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்குது? அது பார்க்குது, அப்பாவுக்கு அம்மாவே என்ன செய்ய மாட்டேங்கா, கீழ்ப்படுகிறதே கிடையாது. அப்போ ஒரு பொருட்டாவே அவன் என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. அப்போ நம்ம இதுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் பேருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் கணவனவருக்கு கீழ்ப்படுகிறோம். நான் ஆவிக்குரிய பெண்களையும் பார்த்துட்டேன், உலக பிரகாரமான பெண்களையும் பார்த்துட்டேன். 2 பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. சரி, அந்த மேட்டரை விடுங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அதான் இப்போ நமக்கு மேட்ரு. ஏன் இப்படி இருக்காங்கன்னா, உன் சிந்தையை மாற்றி விட்டால் செயல்கள் என்ன செய்து விடும், மாறிடுது. சாத்தானுக்கு தெரியும்.
அதனால தான் சாத்தான் ஏவாள்கிட்ட வந்து அவளை யோசிக்கும்படி தூண்டுகிறான். அப்பொழுது 6ஆம் வசனத்தில் ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறாள். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி மாறிடுச்சான்? சிந்தை முதல்ல மாறுது. சிந்தை இருதயத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. நல்லா கவனிக்கணும். இது மாறினோடனே பார்வை மாறுது. என்ன மாறுதுங்க? பார்வை மாறுது. இப்போ அதுக்கடுத்து பேச்சு மாறுது. பார்வைக்கு இன்பமும், அடுத்து என்ன சொல்கிறா பாருங்க, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு என்று கண்டு அப்படின்னு போட்டு இருதயத்தில் பேசுகிறான்னு அர்த்தம். இருதயத்தில் என்ன செய்கிறா? சரிதானா? வாயில் பேசினாலும் பேசுறதுக்கு தான் அர்த்தம், இருதயத்தில் பேசினாலும் பேசுனதுக்கு தான் அர்த்தம். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் பேசினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இருதயத்தில் பேசுனதுனால நன்மை வந்தவங்களும் இருக்குது, இருதயத்தில் பேசுனதுனால தீமை வந்தவங்களும் இருக்குது. இப்போ ஏவாளுக்கு நடந்தது இருதயத்தில் சிந்தையை மாற்றுகிறாள். மாற்றுறதுடைய விளைவை நாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறோம்? சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்க, ஒரு சம்பவத்தை ஆவியானவர் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் என்ன செய்தான்? சிந்தை மாறுதா? எது மாறுது? சிந்தை மாறுது. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று எண்ணிக்கொண்டு, மார்க்கில் போட்டிருக்கு சொல்லிக்கொண்டு. என்னதுங்க? மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் வருது. சொல்லிக்கொண்டுன்னு போட்டிருக்கோம். சொல்லிக்கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்க. வல்லமை இறங்குச்சுங்க. கிளீன் ஆகிட்டா. யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சிந்திக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அப்போ 12 வருஷமாக பார்க்காத வைத்தியரே கிடையாது. சொத்தெல்லாம் வித்தாச்சு. எல்லாத்தையும் விற்று உட்காந்துருக்க நேரத்தில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா ஏசு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கணும். உடனே இவா நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் பார்க்காத பாஸ்டரா, நான் பார்க்காத சபையா, நான் ஜோமனாத ஊழா, நான் வந்து ஏசு விடுவிக்கிறார்லேருந்து, ஏசு அழைக்கிறார்லேருந்து, ஏசு சுகமாக்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்ன செஞ்சேன்? போயிட்டேன். நீங்கள் என்னமோ புதுசாக ஒரு ஊழியக்காரர் சொல்கிறீங்க. சரி, உங்களுக்காக என்ன வர்றேன். எப்படி? உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? அற்புதம் நடந்தால் பார்ப்போம். அற்புதம் நடந்தால் இப்படி தான் சிந்திச்சிருப்போம். 12 வருஷம் அடிபட்ட ஆட்கள் எப்படி தான் சிந்திப்பான்? சொல்லுங்க. அப்படி தானே சிந்திச்சிருக்கணும். ஆனால் அவள் என்ன சிந்திச்சா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையில சிந்தையை மாற்றி அமைத்தாள். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட கன்ஃபார்ம். என்னது? கன்ஃபார்ம். வேற ஒன்றுமே எனக்கு நடக்காது. கன்ஃபார்மாக எனக்கு என்ன கிடைக்கும்? சிந்தையை மாற்றினால் செயல்கள் மாறியது. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சிந்தை மாறினால் உன்னுடைய பார்வை மாறும், பேச்சு மாறும், செயல்கள் மாறும். மாற்ற வேண்டியது நடக்கை அல்ல, மாற்ற வேண்டியது சிந்தனை. ஆனால் இன்னைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அநேகருடைய வாழ்க்கையில நடக்கையை மாற்றுவதற்கு ட்ரை பண்றாங்க. நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம இலங்கையில் இந்த கேப்டன் பிரபாகரன் இருந்தார் பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? டி என்னரா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, எல்டினரா என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த குரூப்பு. அவங்க இலங்கையில் இருந்து இலங்கையில் இருக்கிற இராணுவத்தோடு யுத்தம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் கேப்டன் பிரபாகரன். அவர் டீமில் பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய பேர் செயல்பட்டாங்க. இவங்க தங்களுடைய அணியில் நிறைய பேரை சேர்க்கறதுக்கு என்ன செய்வாங்களாம்? இந்த கேப்டன் பிரபாகரன் நிறைய பேருக்கு சிந்தனையை மாற்றி என்ன செய்வாராம்? ரோட்டில் போய் நின்று பேச சொல்வாராம். நம்ம இலங்கை தமிழர்களுக்கு விரோதமாக இந்த இலங்கை இராணுவம் பயங்கரமான கொடுமை செய்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா அப்படின்னு நின்று ஒருத்தன் தெருவில் பேசுவானா. இதை ஒருத்தன் காது கொடுத்து கேட்பான் பாருங்க. கேட்டவன் உடனே வந்துடுவானா, நான் வர்றேன் சார் அப்படின்னு. என்ன செய்வானா? நான் யுத்தத்துக்கு நான் வர்றேன்னு வந்துடுவானா. இவங்கெல்லாம் இது வந்து கேப்டன் பிரபாகரன் அனுப்பின ஆட்கள். அதுக்கடுத்து கேப்டன் பிரபாகரன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பாராம். அவர் பேசிட்டா எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த சகோதரனாக இருந்தாலும் சொல்லுவாங்களாம்,
என் மேலே குண்டை கட்டி விடுங்க சார், நான் செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள சாகடிக்கணும். எது எல்லாரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அரசியல்வாதிகளும் சரி, இந்த உலகமும் சரி, சினிமா துறையும் சரி, உங்கள் சிந்தையை மாற்றி அமைப்பதில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எது போராடிக்கிட்டு இருக்காங்க? உங்கள் சிந்தை என்ன செய்யணும்? மாற்றி அமைக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்படி இந்த கேப்டன் பிரபாகருடைய பேச்சை கேட்டு ஒரு வாலிப சகோதரி அவளை வந்து சொன்னாலாம், சார் என்னை அனுப்புங்க, நான் என் மேலே குண்டை கட்டுங்க, நான் சாங்கருக்கு ரெடின்னு. உடனே அவங்க ஒரு திட்டம் போட்டாங்களாம். நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இலங்கை இராணுவம் இருக்கிற மருத்துவமனையில் குண்டை போடணும். எதில்? இராணுவத்துறையில் இருக்கிற மருத்துவத்தில் வந்து எப்பயுமே காவல் வந்து ரெடியாக இருக்கும். சாதாரணமாக எல்லோரும் உள்ளக்களை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் நீ போகணும். நீ போகிறதுக்கு நாங்கள் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறோம். அந்த இராணுவ வீரன் ஒருவனை நீ காதலிக்க வேண்டும், அவனை திருமணம் பண்ண வேண்டும், அவனுக்கு நீ மனைவியாக மாறி கொஞ்ச நாள் அதை வாட்ச் பண்ணணும். அப்போ நீ கன்சீவ் ஆகும்போது உன்னை மருத்துவமனை கூட்டு போவாங்க, நீ டெஸ்ட் பண்ணுற மாதிரி போகணும். குறிப்பிட்ட நேரம் காலை வரும். ஏன்னா அந்த இராணுவத்தில் வந்து நிறைய பேர் வருவாங்களாம். வரும்போது நீ முதுகில் குண்டை கட்டி காலி பண்ணணும். இது அவங்களுடைய பிளான். நடந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த சகோதரி என்ன செஞ்சது தெரியுமா? ஒருத்தனை காதலிச்சிச்சு, திருமணம் பண்ணிச்சு, கன்சீவ் ஆச்சு, இப்போ மருத்துவமனைக்கு போகுது. யாருமே போக முடியாது, அவ்வளவு கெடுபடியாக இருக்கிற மருத்துவமனை. இந்த டெஸ்ட்டுக்கு 3-4 மாதமாக போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர வெடி விபத்து. இராணுவ மருத்துவமனை டோட்டல் க்ளோஸ். எல்லாருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட்டு. யார் எப்படி வந்தான்? தீவிரவாதி எங்கேருந்து வந்தான்? குழம்பி போனாங்களாம். ஃபைனலாக எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த பெண்ணு தான் இந்த குண்டை போட்டிருக்காருங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா, இதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய சிந்தையை கேப்டன் பிரபாகரன் என்ன செஞ்சானா மாற்றி அமைத்தான். அவள் செயல் என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் நீ தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் உன்னால் தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஜெபம். ஜெபம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டேங்குது. ஜெபம்ங்கிறது நடக்கை கீழ்ப்படிதல். சரிதானே? நம்ம ப்ராக்டிக்கல் வாங்க. ஜெபம்ங்கிறது நடக்கை கீழ்ப்படிதல். இப்போ இதை நான் சரி பண்ணணும். ஏன்னா நான் அதிகமாக ஜெபிக்கணும். 1 மணி நேரம் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ நான் என்ன செய்யணும்? என் சிந்தையை மாற்றினால் என் செயல் என்ன செய்துவிடும்? மாறிடும். அப்போ நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? இதைத்தான் ஆவியானவர் சொல்கிறாரு. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இங்கே ஆவியானவர் உன் சிந்தையை மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இரவும் பகலும் எதை சிந்திக்கணும்? தேவ வார்த்தை சிந்திக்கணும். தேவ வார்த்தை சிந்தித்து விட்டால் அடுத்த ஆவியான் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அவன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? உன் சிந்தையை மாற்று, உன் செயல்கள் என்ன செய்துவிடும். ஆனால் நம்ம இன்னைக்கு சிந்தையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது. நம்ம செய்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நடக்கையை மாற்றிடணும். என்னத்தை மாற்றிடணும்? என்னத்தை மாற்றிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஐயா, கீழ்ப்படியெல்லாம் முடியாது. புரியுதா? ஜெபிக்கணும் முடியாது. ஜெபத்தை குறித்து வேதத்தை தியானம் பண்ணேன்னு வச்சுக்கோயே, உன்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஜெபத்தை குறித்த அறிவு நமக்கு வர வர சிந்திக்க ஐயோ ஜெபித்தால் தான் இது நடக்கும், ஜெபித்தால் தான் கர்த்தர் இப்படி கிரியை செய்வார், ஜெபம் பண்ணும்போது என்னென்ன ஆசீர்வாதம் வருது அப்படிங்கிறத ஒரு தேவ பிள்ளை தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தால் அவனால் ஜெபிக்காமல் இருக்க, பரிசுத்தமாக வாழ்றது.
ஈஸியாக பரிசுத்தமாக வாழ்கிறதுனா நிறைய பேர் கஷ்டம்தான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தேவ பிள்ளை தனிமையில் உட்காந்து வேதத்தை தியானம் பண்ணி சிந்தித்தால் அவனுக்கு தீமையை வெறுத்துருவான், நன்மை பின்பற்ற ஆரம்பிப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோ. பேப்பர் பேனாலாம் கொண்டு வர சொன்னேன், ஆனால் நிறைய பேர் என்ன செய்யலை. கர்த்தர் தாமே உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்வாராக? உங்கள் சிந்தையை நீங்கள் மாற்றிவிட்டால் உங்கள் செயல்கள் மாறிவிடும். சிந்தனையில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம். சிந்தனையில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம். சிந்தனையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம். சிந்தனையில் பரிசுத்தம், செயல்களில் பரிசுத்தம். ரோமரில் ஆவியானவர் வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். எது பரிசுத்தமாக இருந்தால் எது பரிசுத்தமாக இருக்கும்? வேர் ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு எது அடிப்படை காரணம் தெரியுமா? மறைந்திருக்கிற பகுதி. எந்த பகுதிங்க? மறைந்திருக்கிற பகுதி சரியாகிவிட்டால் மேலே இருக்கிற பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல கனி கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம கெட்ட கனி கொடுக்கிறோம், பிள்ளைகள் கெட்ட கனி கொடுக்கிறார்கள், நாம் அதை பறித்து பார்க்கிறோம். பிள்ளைகிட்ட பார்க்குறோம், பிள்ளை வந்து கெட்ட கனி கொடுக்குது, உடனே அதை நம்ம கூடமிட்டு தாக்குறோம். கூடமிட்டு என்ன செய்கிறோம்? கணவனார் கெட்ட கனி கொடுக்கிறார், மனைவி கெட்ட கனி கொடுக்கிறார், சுற்றில் உள்ளவங்க கெட்ட கனி கொடுக்கிறாங்க. காரணம் என்ன? நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளிப்படையான கனியை நாம் சாப்பிட்டு விட்டு தூணு துப்புறோம். என்ன பண்ணுறோம்? நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அந்த மனுஷனையும் நல்லவனாக மாற்ற முடியும். அந்த மனுஷனை என்ன செய்ய முடியும்? ஏசு அப்படி மாற்றினார். அது தெரியுமா உங்களுக்கு? ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறார். 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போ வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன். பைபிள் ஆவியானவர் எழுதுகிறார், 2 கல்லன்களும் அவரை நிந்தித்தார்கள். 2 கல்லன்களும் அவரை என்ன செஞ்சாங்களாம்? கீழே இருக்கிறவன் நிந்திக்கிறான், சிலுவையில் அறையப்பட்டவனை நிந்திக்கிறான். ஆனால் ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு அந்த வார்த்தை இயேசு சொன்னார் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவன் யோசிக்க ஆரம்பித்தான். பக்கத்தில் இருக்கிறவன், நம்ம இவரை நிந்திக்கிறோம், கீழே நிற்கிறவங்களாம் நிந்திக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, இவர் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்குவாருன்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க, காரி துப்புறாங்க. இவருக்கு அடிக்கப்பட்ட கொடுமை, சாட்டைகளால் அடித்தது வந்து கல்லைங்களுக்கெல்லாம் கிடையாது, இயேசுக்கு தான் சாட்டையெல்லாம் என்னது? அடி. தலையில் முள்முடி சூட்டப்பட்டது கல்லங்களுக்கு கிடையாது. கல்லங்களுக்கும் அந்த திருடர்களுக்கு நடந்ததெல்லாம் வந்து கைகளிலும் கால்கள்லையும் ஆணிகள் என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவை போல் அவங்க பாடுகள்லாம் என்ன செய்யலை? படலை. ஆனால் இவரோ சாட்டையினால் அடிக்கப்பட்டு சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு கண்கள் வழியே முள் வந்திருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது, சொட்ட சொட்ட வடிந்து கொண்டு இருக்கிறது. கீழே நிற்கிறவன் பரியாசம் பண்ணுகிறான், சுற்றி இருக்கிறவன் பரியாசம் பண்ணுகிறான், நாமளும் கூட பரியாசம் பண்ணினோம். ஆனால் இவரோ, பிதாவே இவர்களை என்ன செய்யும் அப்படிங்கிறத சொன்னதை இவன் சிந்தித்தான் பாருங்க. யார் சிந்தித்தா? 2 திருடன்ல ஒருத்தன் சிந்திக்கிறான். சிந்திச்சோடனே சொல்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு தப்பு என்ன செய்யலை, பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட திரும்புகிறான். திரும்பி இவர் உண்மையிலே மேசியா தான். இவர் உண்மையிலே யார்? சாதாரண மனிதனால் இதை சொல்ல முடியாது. ஏன்னா சிலுவையில் அறையப்படுற திருடன்லாம் யூதர்கள் தான் அறையப்படுவாங்க, ரோமர்கள் அறையப்பட முடியாது. சரிதானா? இப்போ இந்த யூதர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது யாருன்னா மேசியாவை, இயேசுவை தான் எதிர்பார்க்குறாங்க. மேசியா வந்து அரசியல்வாதியாக வந்து நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்பது அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய கருத்து. யூதர்களுடைய சிந்தனை எல்லாம் தவறாக இருந்தது. தவறாக புரிந்து கொண்டதினால் இயேசு அவர்களால் விசுவாசிக்க முடியலை. ஆனால் இந்த திருடனும் அப்படித்தான் யோசித்தான், இவன் யூதன் தான், இவன் இப்படித்தான் யோசித்தான். ஆனால் இயேசுடைய செயலை பார்த்தான், இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்தான். என்ன செய்ய ஆரம்பித்தான்?
சிந்திக்க ஆரம்பித்தான். இவன் செயல் மாறியது, இவனுடைய வார்த்தை மாறியது, இவன் பார்வை மாறியது, இவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறியது. சிந்தனை விசுவாசத்தை தூண்டினது, இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைக்கும்படி செய்தது. இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரன், இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேன் என்ன செய்யும் நினைத்தார்களோ. பாருங்க, இயேசு வேற ஒன்றும் செய்யலை. அவனை திட்டினாரா? ஏண்டா நான் யாருன்னு தெரியுமா, நான் நினைச்சேன் இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படி ஏதாவது திட்டினாரா? இயேசு கிறிஸ்து அவர்கள் நடக்கையை மாற்ற விரும்பவில்லை, அவர்களுடைய சிந்தனையை மாற்றினார். அவர்கள் செயல்கள் மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாக வாழ்னா உன் சிந்தையை மாற்று. சிந்தனை மாறிவிட்டால் பார்வை மாறும், பேச்சு மாறும், நடக்கை மாறிவிடும். உன் சிந்தையை மாற்றாம உன் செயல்களை மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நடக்கிறது என்னன்னா, அநேகர் டைரக்டாக எதுக்கு போகிறாங்க அப்படின்னா நடக்கையை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணுறாங்க, ஜெபம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கீழ்ப்படிய ட்ரை பண்ணுறாங்க. நீ கீழ்ப்படிய ட்ரை பண்ண உனக்குள்ள கீழ்ப்படியாமல் தான் அதிகமாக வரும். ஒருத்தனை திருத்த நீ முயற்சி பண்ண அவன் திருந்தவே மாட்டான். திருந்தாத படுமோசமாக மாறிடுவான். எப்படி மாறிடுவான்? திருந்தாம. இன்னைக்கு நிறைய குடிகாரர்கள் திருந்தாதுக்கு ஒரு காரணம் யார் தெரியுமா? நம்ம தாய் குலங்கள் தான். எந்த குலங்கள் தான்? தாய் குலங்கள். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பேசுகிற பேச்சை பார்த்துட்டு அந்த மனுஷன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே வர்றதுக்கு பேசாமல் குடிச்சு என்ன செய்யலாம். ஏன்னா வாயை திறந்த அன்பு வார்த்தையெல்லாம் வராது. என்ன வார்த்தை வராது? ஏன்னா இவங்க நடக்கையை பார்க்குறாங்க. அவன் நடக்க தப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்தான். பாஸ்டர், அப்போ அவன் நடக்க என்ன சரியாக பாஸ்டர் இருக்குது? ரைட், நீங்கள் சொல்கிற 100க்கு 100 உண்மை. அவன் நடக்க சரியில்லை தான். ஆனால் அவனை நடக்க சரியில்லை. அவங்ககிட்ட பலபடிக்கு நடக்கை சொல்லி ஈட்டியை வச்சு தாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பை வச்சு அடின்னு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கீழ்ப்படியவே முடியாது. ஏன் நீங்களே இருக்கீங்கல்ல, உங்கள் நடக்கை யாராவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் ஒழுங்காக சாப்பிடும்போது இப்படி சாப்பிடு அப்படின்னு உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் டைம் அமைதியாக இருப்பீங்க. ஒரு 4 தடவை திரும்ப திரும்ப சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? டென்ஷன் ஆகிருவீங்க. ஆகுறீங்களா? ஆகலையா? நம்ம நடக்கையை யாராவது மாற்ற பிரயாசப்பட்டால் அது நடக்காத காரியம். ஆனால் ஒரு மனிதனுடைய நடக்கை கண்டிப்பாக மாறணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நடக்க மாற வேண்டும் என்றால் அவனுடைய சிந்திக்க வைக்கணும். அவனை என்ன செய்ய வைக்கணும்? அவன் வாழ்க்கையில் அவனை தனியாக கூட்டு போகணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணே, காதல் கத்திரிக்காயில் ஒரு ஆத்மா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையை பார்த்தே காதலிக்காதுன்னு சொன்னால் அது என்ன செய்யாது? நீங்கள் கூட முட்டு சொல்ல அதுக்கு கூட முட்டு என்ன தோணும்? நம்ம காதலிக்கணும், நம்ம ஓடி போகணும் அப்படின்னு தோணும். அதை தனியாக கூப்பிட்டு அதை சிந்திக்க வைக்கணும். ஏமா காதலித்து கல்யாணம் முடித்தவங்கெல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? இவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏசப்பா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சுருக்கார். அவருக்கு நம்ம காத்திருந்தால் அவர் ஏற்ற காலத்தில் நல்ல கணவனை என்ன செய்வார்? தருவார். இப்போ நீ அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி அவங்கள காதலிச்சு இப்போ நீ அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சேன்னா உனக்கு நீ காதலிக்கிறிய அந்த நபருக்கு ஏதாவது வருமானம் இருக்கா? அவனை யோசிக்க வைக்கணும். வருமானம் இல்லை. அவன் நல்லா படிக்கிறானா? இல்லை. பாதி படிப்புலேயே நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன வருமானம் வருது? இப்போ கல்யாணம் முடிக்கலாமா? கல்யாணம் முடிச்சா குழந்தைன்னு வந்தால் என்ன செய்வேன்? அதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் தெரியுமா? வீட்டு வாடகை கொடுக்கணும் தெரியுமா? அதுக்கடுத்து நீ எத்தனை பிரச்சனையை பேஸ் பண்ணணும் தெரியுமா? நீ காதலிச்சோடனே உலகம் உன்னை எப்படி பார்க்கும் தெரியுமா? நீ ஓடி போயிட்டேன்னு வச்சுக்கோ, உலகம் உன்னை எப்படி பார்க்கும்? நல்லவன்னா பார்க்கும். எங்கேயும் தலை நிமிர்ந்து உன்னால் என்ன செய்ய முடியாது. நீ மட்டுமல்ல, உங்கள் அப்பா அம்மாவாகி நாங்களும் தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது. நடக்க நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அது வளரும்போது எப்படியும் கன்ஃபார்மாக நீங்கள் 2 பேரும் ஓடி வந்த கேஸுன்னு அதுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி தந்துடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்?
அங்கே இருந்தால் உனக்கு வயிற்றில் என்னத்தை பாய்ச்சின மாதிரி இருக்கும், ஈட்டிய. அப்போ உன் பிள்ளை உன்னைய பார்த்து ஒரு கேட்க, ஆமாம் நீங்களே ஓடி வந்தது தானே, எனக்கு நீங்கள் புத்திமதி சொல்கிறீங்களாங்க இப்படின்னு அவனை என்ன செய்ய வைக்கணும் சொல்லுங்க, யோசிக்க வைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சனியனே நீ இப்படி ஒன்று உருப்பட மாட்டேன், அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படியே அன்புக்கு தட்டி அதை யோசிக்கவே விட மாட்டோம். என்ன செய்ய விட மாட்டோம், யோசிக்கவே விட மாட்டோம். அது பார்க்கும் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் அவனை நம்பி அவன் இப்போயாவது அன்பாக பேசுகிறான். எப்படி பேசுகிறான், எல்லாரும் வந்து இந்த கல்யாணம் முடியும் தண்ணி எப்படி தான் பேசுவாங்க, எப்படி தான் பேசுவாங்க. அவனுடைய ஒரு ரூபம் வந்து கல்யாணம் முடியும் தண்ணி நல்லா தான் இருக்கும், கல்யாணம் முடித்த மறுநாள் தான் தெரியும் சொரூபம். அது குரங்கு, அது ஆட்டுக்குட்டி கிடையாது. அது என்னது, குரங்குன்னு எப்போ தான் தெரியும். அது குரங்க நம்பிக்கிட்டு இருக்குங்கிறத இப்போ யோசிக்க வைக்கணும். என்ன செய்ய வைக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். அவங்க நடக்கையை மாற்ற நீங்கள் நடக்கையை தாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோன்னா நடக்கையை தாக்கிடணும். ஹேய் அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், உங்கள் அம்மா வயிறு வேறு எரியுது, அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிருந்தோன்னே அது என்ன செய்யுது, எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறத கட்டில் அங்கே ஓடி போயிடலாம் போல தெரியுது, எங்கள் அப்பா கிட்ட இருக்கிறத கட்டில் அங்கே ஓடி போயிடலாம் போல. அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்ச பிறகு அது கண்ணீர் விடும், ரத்த கண்ணீர் என்ன செய்யும். ஆனால் ஆரம்பத்திலே அதை திருத்தணும் அப்படின்னா அது சிந்தையை மாற்றி அமைக்கணும். எதை மாற்றி அமைக்கணும், நம்ம ஏசப்பா பிள்ளை, ஏசப்பாவுக்கு இந்த காரியம் என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம ஏசப்பா சொல்கிறபடி வாழ்ந்தால் நமக்கு ஏசப்பா நல்ல கணவனை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார். நம்ம 4 பேருக்கு மத்தியில் நல்ல பேர் என்ன செய்யலாம், எடுக்கலாம். 4 பேர் நம்மளை என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. என்ன செய்வாங்க, எங்கேயுமே சொந்த பந்தங்கள் வந்து நல்லா கல்யாணம் முடிச்சு போனால் மரியாதை கொடுப்பாங்க. ஓடி வந்தவா போனான்னா யாராவது மதிப்பு கொடுப்பானா, இதெல்லாம் அவனை யோசிக்க வைக்கணும். என்ன செய்ய வைக்கணுங்க, ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவன் தவறை யோசிக்க வச்சிங்க அப்படின்னா அவன் திருந்திடுவான். அல்லேலூயா. சிந்தையை மாற்றிட்டீங்க அவன் செயல் மாறிடும். அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் செய்கிறது என்ன தெரியுமா, முதல்ல என்னத்தை மாற்ற பிரயாசப்படுறோம், நடக்கையை தான் என்ன செய்ய விரும்புகிறோம். நீ சரியில்லை, நீ அதில் சரியில்லை, நீ இதில் சரியில்லை, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொன்னால் அது கதைக்கு என்ன செய்யாது. ஆனால் அதுக்காக வந்து அவன் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். அதுக்காக ஆவியானவர் முழுகவும் விரும்பலை, நல்லா கவனிக்கணும். தப்பு தான், சரிதானே. அதுக்காக வந்து ஐயா குடிக்கிறத குடின்னு தான் சொல்ல முடியும், விபச்சாரம் பண்ணால் விபச்சாரம் பண்ணுறான்னு தான் சொல்ல முடியும், பாவம் செஞ்சால் பாவம் செஞ்சான்னு தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும், அதான் இப்போ கேள்வி. என்ன செய்யணும்னா அவன் செஞ்சது பாவங்கிறத அவனை உணர வைக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கிருபை கேட்டு ஜெபிக்கணும். ஆவியானவரே என் பிள்ளைகளுடைய நடக்க சரியில்லை, இதுகிட்ட நான் எப்படி ஞானமாக பேசக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகளை எனக்கு தாங்க. என்ன வார்த்தையை தாங்க, இதைத்தான் ஆவியானவர் பைபிள் எழுதுறாரு. எப்பொழுதும் உங்கள் வார்த்தைகள் கிருபை புரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாகி இருப்பதாக. அந்த வசனம் எங்கன்னு தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? தெரியாதுண்ணே, சரி ரைட் ஓகே, நான் உங்களுக்கு பிறகு முடிஞ்ச பார்த்து சொல்கிறேன். உங்கள் வார்த்தை எப்பயுமே எப்படி இருக்கணுமா, கிருபை புரிந்தனதாய. என்ன புரிந்தனதுங்க? ஆனால் நம்ம வார்த்தை எப்பயுமே எப்படி தான் இருக்குது தெரியுமா, அடி வாழா இன்னைக்கு வச்சுக்கிறோம் உனக்கு தர்மடி என்ன செய்கிறேன் கொடுக்குறேன்னு. உப்பால் சாரம் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உப்பு இல்லாத பண்டம் சொல்லுங்க குப்பையில். இப்போ நம்ம ஒரு பொருளை கொடுத்தா நம்ம பிள்ளை வீட்டில் என்ன சொல்ல தெரியுமா, நான் சாப்பிட மாட்டேன். 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரே சாப்பிட்டு 2 பேருக்கு கொடுத்து பாருங்களேன். இது சொல்லும் நான் சாப்பிட்றீங்க, அது சொல்லும் நான் சாப்பிட மாட்டேங்க. நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் வீட்டில் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்க போனால் அது மேற்க போகிறீங்க, அது மேற்க போனால் இது எங்கிட்டு போகிறீங்க. 2 ஒன்றா போகவே நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியிருக்கும். பிபி கை ப்ரெஷர் என்ன செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று சொல்லும் எனக்கு பழைய சோறு தான் வேணுங்க, ஒன்று சொல்லும் எனக்கு சுடுசோறு தான், ஒன்று சொல்லும் ஹோட்டலுக்கு போகணுங்க, இன்னொன்று சொல்லும் இல்லை இங்கேயே இருப்போங்க, ஒன்று அப்படிங்க ஒன்று இப்படிங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த 2 கேஸையும் நம்ம சரி பண்ணணும். 2 கேஸையும் என்ன செய்யணும்,
சரி பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறங்கிற போர்வையில் கம்பெடுத்து எவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லலை, தப்பு பண்ணுற கேஸை போட்டு 4 சாத்து நினச்சிக்கிறோம். சாத்துறோம். அது யோசித்து பார்க்குது, நம்ம இப்போ என்ன பண்ணோம், பிடிக்கலன்னு சொன்னோம், இதுக்கு சாத்தா, இதுக்கு அதுக்கு அது தப்பே தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை தப்புங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதல்ல உணர வைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கூட்டு உட்கார வச்சு உப்பால் சாரம் ஏறினதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருளை சாப்பிட விரும்பாதவனையும் சாப்பிட வைக்கணும். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் உப்பு போட்டால் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உப்பு இல்லாத பொருளை யாருமே என்ன செய்ய முடியாது, சாப்பிட. இப்போ ஆவியானவர் நம்ம கொடுக்குற புதிய ஏற்பாட்டு ஆலோசனை என்ன தெரியுமா? 2 ஆப்ஷன் தான். ஒன்று, உன் வார்த்தை எப்பயுமே கிருபை உள்ளதா, கிருபை உள்ளனா இறக்கம் உள்ளதா, சரிதானே? உருப்பிடாமல் போயிடுவேன் அப்படி சொல்கிறது இல்லை, சரிதானே? நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும், அதான் கிருபையுள்ள வார்த்தை, சரிதானே? நீ இப்போ குடிக்கிறது தப்புப்பா, குடிக்கிறது தப்பு, இப்படி நீ ஜெபிக்காமல் இருக்கிறது தப்பு, பைபிள் வாசிக்காமல் இருக்கிறது தப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றுறது தப்பு, அப்படிங்கிறத மெதுவாக என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு அவனை கீழ்ப்படிய பண்ணணும். உப்பால் சாரமே இருந்ததுன்னா அவனை கீழ்ப்படிய பண்ணுறது. அப்போ என்ன செய்யணும், அவனை யோசிக்க வைக்கணும். அவனை என்ன செய்ய வைக்கணும், இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றுற, 11 மணிக்கு தான் வர்ற, சுற்றுறது பிரச்சனையே இல்லைப்பா ராஜா. இப்போ வாலிப ஸ்டேஜ், சரிதானே? எங்களை காட்டிலும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான் பெருசாக தெரியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி அப்பா அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் அப்பா அம்மா பேச்சுக்கு என்ன செஞ்சோம், கீழ்ப்படினோம். இந்த வாலிப ஸ்டேஜில் நிறைய பேர் உங்களை வழிதப்ப பண்ணுவாங்க. நீங்கள் இஷ்டம் போல் வந்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறது போல் தெரியும், நாளைக்கு நீ நல்லா வேலை பார்த்து சம்பளம் வாங்கி நல்ல உயர்வுக்கு வந்தால் நல்ல பெண்ணு கிடைப்பா, நல்ல கணவன் கிடைப்பான், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும். ஆனால் இப்படி நீ சுற்றிட்டு வந்தேன்னா உன் படிப்பில் மண்ணவாரி என்ன செய்வேன், போட்டுருவேன், உன் படிப்பு ஹேங் ஆகிரும். நீ படிக்காட்டினா இப்போ நல்லா தெரியும். இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாடா நம்ம சென்னைக்கு போய் ஒரு பேக்கரி கடையில் வேலை பார்ப்போம். இந்த கடையில் இப்போ நடக்கிற சம்பவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பிள்ளைங்க அப்படி தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. பேக்கரியில் போனால் இப்போ ஒரு 3000 4000 கிடைக்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இந்த 3000 4000 வச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு வண்டியை ஓட்ட முடியுமா? இப்போ 10,000 ரூபா கிடைக்கும். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், ஒரு வாலிப தம்பி, இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ஊரெல்லாம் சுற்றி இப்போ 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாராம். அவர் அந்த 15,000 ரூபா வாங்குறத பெருசாக நினைக்கிறாரு. 15,000 வாங்கி கல்யாணம் முடித்தா வண்டியை ஓட்ட முடியுமா? சொல்லுங்கள் தம்பி, இப்போ காலத்தில் வண்டியை ஓட்ட முடியுமா? ஆனால் இப்போ அது பெருசாக நினைக்க, என் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து நான் வேலைக்கு போய்விட்டேன்னு. இவனை நம்ம யோசிக்க வைக்கணும். நம்ம ராஜா, நீ இப்போ 15,000 வாங்குற ரேட்டு, இப்போ வண்டி ஓடும், நாளைக்கு உன்னை நம்பி ஒருத்தி வருவா, உனக்கு ஒரு குழந்தை வரும், குடும்பத்தை நடத்த முடியுமா, வாடகை கொடுக்க முடியுமா? ஆனால் இதே இது நீ அப்பா அம்மா பேச்சை கேட்டு சபைக்கு ஒழுங்காக ஒழுங்காக ஜோம் பண்ணி நீ ஏசப்பாவுக்கு பயந்து வாழ்ந்தேன்னா உன் படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கர்த்தர் ஒரு நல்ல வேலையை தருவார். அந்த வேலையில் ₹1,00,000 சம்பளம் என்ன செய்யலாம், வாங்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினா கை நிறைய சம்பளம் கிடைத்தால் நாளைக்கு அதுக்கு தகுந்தாற் போல் உனக்கு ஒரு மனைவி என்ன செய்வா, வருவா. அப்போ பெரிய பங்களா வாங்கலாம், கார் வாங்கலாம், 4 பேர் உன்னை என்ன செய்வாங்க. இப்போ இந்த ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, வாடா மாப்பிள்ளை, அங்கிட்டு போவோம், தண்ணி அடிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுற, இவன் சொல்கிற ஆலோசனை கேட்டினா ஓ எதிர்காலம் சூனியமாகிவிடும். என்ன ஆகிவிடும்? அவனை யோசிக்க வைக்கணும். அவனை என்ன செய்ய வைக்கணும், இப்போ இருக்கிற நிலைமையை அவனை க்ளீனாக சிந்தித்து யோசிக்க வைக்கணும். அப்படி யோசிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அவன் திருத்திடுவான். அல்லேலூயா. ஆனால் அதை விட்டுட்டு அவனை திருத்துறேங்கிற போர்வையில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது, அடிச்சவோ திட்டவோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எஸ்கேப். என்ன கேப்பு எஸ்கேப். நிறைய குடும்பம் இப்படி தான் நடக்குது. பிறகு எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளை சொல்லுறது கேட்க மாட்டேங்க பாஸ்டர், இப்போ எங்கம்மா உட்காந்துருக்கு, சென்னையில் உட்காந்துருக்கு, எவ்வளோ சம்பளம், 15,000 ரூபா வீட்டில் கொடுக்குறான், நான் கொடுக்க மாட்டேங்கான், நினச்சதோ பொருளை வாங்கிக்கிறான். இப்போ மாப்பிள்ளை நல்லா தான் வாங்குவார், இப்போ நினச்ச பொருளை என்ன செய்வார், மாதத்துக்கு ஒரு செல்ஃபோனை கூட மாற்றுவார். இப்போ என்ன செய்வார், இப்போ நல்லா தான் இருக்கும், டூயட் பாடுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு இவன் கூட படித்தவன் பெரிய ஆஃபீஸராக உட்காந்துருப்பார், ஐயா ஹோட்டல் கடையில் தோட்டிக்கிட்டு இருப்பார். என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், யோசிக்க வைங்க. எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க,
சிந்தையை மாற்றி அமைத்தால் செயல்கள் மாறிவிடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கை இதுதான். உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னு யோசித்தேன்னு வச்சுக்கோ, நீ அப்படி தான் இருப்ப. இதைத்தான் ஆவியானவர் எழுதுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். அதோடு நிப்பாடுங்க. இங்கே ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாமா? நினைக்க வேண்டாம். அப்படின்னா தோல்விகளை நினைக்கக்கூடாது. எதை நினைக்கக்கூடாது? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்த நஷ்டம், பிரச்சனை, போராட்டம், இதையே நீங்கள் சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது. அப்போ நான் எதை பாஸ்டர் சிந்திக்கிறது? வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் ஜெயத்தை தந்தார், யார் யாரெல்லாம் ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத சிந்தித்து, அப்படிங்கிறத என்ன செய்யணும்? சிந்தித்து, எசப்பா இதுபோல் என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வேதத்தில் இப்படி யோசித்தவங்களை இப்போ உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம்? சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதனால் பழைய கதையவே யோசித்துக்கிட்டு இருக்கக்கூடாது, பழைய பாவத்தை யோசிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளை செஞ்ச பழைய தப்பை சிந்திக்கக்கூடாது. உங்கள் பிள்ளையை தப்பாக நடந்தவனாக சிந்தித்தீங்கன்னா உங்கள் நடக்க அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? இது உருப்படாத கேஸு, இது அன்னைக்கு திருந கேஸ் தானே, அன்னைக்கு ஓடிப்போன கேஸ் தானே, அப்படியே இப்போ பார்க்குறது, இப்போ பார்த்து இப்பயும் திட்டுறது. நீ எங்கடா போனா, என்ன உருப்பட போகிற, நீ என்ன நல்லா பார்க்க போகிற அப்படி பண்ணி பேசு. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை, புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும். புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா அது இப்பொழுதே தோன்றும். அது எங்கே தோன்றும் நினைக்கிங்க? சிந்தனையில் தோன்றணும். எங்கே தோன்றணும்? சிந்தனையில் தோணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வாலிப ஸ்டேஜில் சரி, இப்பயும் சரி, விசுவாச கண்களில் நின்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம். நான் என் ஃப்ரெண்டு போய் ஜெபம் பண்ணும்போது வனாந்தரத்தில் நின்று விசுவாசத்தில் பேசுவேன். பல சபைகளுக்கு போகிறத நான் அப்பயே விசுவாச கண்களை பார்த்துருக்கேன். விசுவாச கண்களை பார்த்து, வாலிப தம்பி கர்த்தர் உன்னை தொடுகிறா, சகோதரி இயேசு உன்னை தொடுகிறா அப்படின்னு விசுவாசத்தில் என்ன செஞ்சுருக்கோம்? பேசியிருக்கோம். பல சபைகளுக்கு போகிறத விசுவாச கண்களை பார்த்தோம். பல கன்வென்ஷன் மீட்டிங்களை பிரசங்கம் பண்ணுறத விசுவாச கண்களை பார்த்தோம். நாங்கள் எப்படி சிந்தித்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணமோ அதை இன்னைக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள் சிந்தனை தான் உங்களுடைய எதிர்காலம். ஓகே, உங்கள் சிந்தனை தான் உங்களுடைய. இப்போ உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் துக்கமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்தோடு, ஏன்டா பிறந்தேனே தெரியல, எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு ரீசன் என்ன? நேற்று நீ குண்டக்க மண்டக்க யோசித்துருக்க. நேற்று குண்டக்க மண்டக்க யோசித்ததுனால இன்னைக்கு எப்படி இருக்க? உன் நிலைமை பரிதாபமாக இருக்குது. இப்போ இன்னைக்கும் நீ உன்னை பரிதாபமாக சிந்தித்து கொண்டிருப்பாய் என்றால் நாளைக்கு உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிற? சொல்லுங்க, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்மா? சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த கால தோல்விகளை, என்னது கடந்த கால தோல்விகளை, கடந்த கால ஏமாற்றத்தை, கடந்த கால பிரச்சனைகளை நிகழ்காலத்தில் சிந்திக்க வைத்து நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கையை சூனியமாக்குறான். நிகழ்காலத்தில் சூனியமாக்குனா நீ நிகழ்காலத்தில் குண்டக்கா மண்டக்க யோசிப்பாய் என்றால் உன் வருங்காலமும் குண்டக்கா மண்டக்கா தான் இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே. இதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:4 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:4 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா?
நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? எங்கே பாஸ்டர் இருக்க முடியுது? எங்கே பாஸ்டர்? ஆண்டவர் சொல்ல கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க. இது எல்லாம் சிந்தனை தான், புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்கள். வாசிங்க. ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ நீ நிகழ்காலத்தில் சரியானதை யோசிப்பா என்றால் உன் வருங்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உன் நிகழ்கால சிந்தனை தான் வருங்கால வெற்றியை நிர்ணயிக்கிறது. வேதத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் தாவீது கோலியாத்து சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதில் 26லேருந்து 48 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அவன் சிந்தனை. அவன் தோல்வியை சிந்திக்கல, வெற்றியை சிந்தித்தான். அவன் சொல்றான், ராஜா சொல்றான், சவுல் ராஜா சொல்றான், நீ சின்ன பையன்டா, அவனோடு யுத்தம் பண்ண உன்னால் முடியாது அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு, அதை ஜெயிக்க ஏசப்பா எனக்கு என்ன தந்தார்? யெகோவா தேவன் எனக்கு பலன் தந்தார். அதை ஜெயிக்க பலன் தந்த கர்த்தர் இவனையும் ஜெயிக்க எனக்கு என்ன தருவார்? அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. கடந்த காலத்தில் கர்த்தர் தனக்கு தந்த வெற்றியை சிந்தித்தான். அவனுடைய நிகழ்காலம் வெற்றியாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனால் கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, சவுலும் சரி, இவங்க 40 நாளும் தோல்வி விட்டார்கள். ஏன் தோல்வி தெரியுமா? இவங்களுடைய சிந்தனை எல்லாம் தோல்வியான சிந்தனை. இவனை போய் நம்ம ஜெயிக்க, தன்னோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், தனக்கு ஜெயம் தருகிறவர் என்பதை அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. அதை விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கை பண்ணவும். நல்லா கவனி தேவ பிள்ளையை, சாத்தான் உன் சிந்தையை மாற்ற விரும்புகிறான். ஆனால் ஆவியானவர் உன்னுடைய சிந்தையை மாற்ற விரும்புகிறார். நீ ஆவியானவருக்கு பிரியமாய் சிந்திப்பாய் என்றால், வேதத்தின் அடிப்படையில் சிந்திப்பாய் என்றால் உன் வாழ்க்கை வேத வசனத்தின்படி ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 4 கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை யோசிக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமும். ஐயா, உங்க வாழ்க்கையில வெற்றி வரணும் அப்படின்னா வேதத்தை சிந்திக்கணும். சொந்த கதை, சோக கதை சிந்தித்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றியா இருப்பதற்கு வாய்ப்பே. தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் கர்த்தர் ஏற்கனவே தனக்கு தந்த வெற்றியை சிந்தித்தான். அப்பொழுது நிகழ்காலத்தில் அவன் வெற்றியை பெற்றான். அல்லேலூயா. ஏற்கனவே நடந்த தோல்வி அவன் சிந்திக்கல. அதுக்காக தாவீது என்ன தோல்வியை சந்திக்காமல் இருந்திருப்பானா? சந்தித்திருப்பான். ஆனால் கர்த்தர் தனக்கு தந்த வெற்றியை சிந்தித்தான். நிகழ்காலத்தில் வெற்றி வந்தது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வாடகை மாதத்துக்கு 6000 ரூபா வாடகை கொடுக்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு சபை நடத்தலை. நாங்கள் பல சபைகளுக்கு தான் ஆண்டவருடைய கிருபையினால், ஆவியானுடைய பலத்தினால் போகிறோம். ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கணும். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போயிட்டு வந்தேன். 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்கு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தாச்சு. கையில் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 3000 ரூபா இருந்துச்சு. அப்போ வாடகை 5500 ரூபா, இப்போ 6000 மாற்றிட்டாங்க. என் கையில் இருந்தது 3000 ரூபா. வீட்டில் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பல காரியம் இருக்குது, அதுவும் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு கொடுக்கணும். இப்போ மணி 12 ஆயிடுச்சு. என்ன செய்கிறது? ஒன்று இல்லை. நான் உடனே யோசித்தேன். என்ன யோசித்தேன் தெரியுமா? இத்தனை வருடமாக, பல வருடங்களாக வாடகை கொடுக்க கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? எந்த வருடமும் நான் பெண்டிங் வச்சது கிடையாது. இது வரைக்கும் ஏசப்பா என் தேவைகளை என்ன செய்தார்? சந்தித்தார். அப்போ நான் ஏசப்பா பார்த்து சொன்னேன், ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு ஒரு மாதமும் என்ன செய்யலை, என் முகத்தை வெக்கப்பட விடலை. இந்த மாதம் நீங்கள் விட மாட்டீங்க, எனக்கு கன்ஃபார்மாக என் தேவையை சந்திப்பீங்க. நீங்கள் சந்தித்ததுக்காக உமக்கு சோத்திரம் சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. டயத்தின்படி பார்த்தா 2 ஹவர்ஸில் நான் சாயந்தரம் கொடுத்தாகணும். நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். என்றைக்குமே வராத ஒரு காக்கா, என்றைக்குமே வராத ஒரு காக்கா எங்கள் வீட்டுக்கு ஜோமனை வந்துச்சு. என்றைக்குமே காணிக்க அந்த காக்கா என்ன செய்யாது? தரவே
தராது. ஆனால் அன்னைக்கு வந்துச்சு, ஜெபம் பண்ணுச்சு, மீதம் இருக்கிற 2500 ரூபாயை காணிக்க என்ன செஞ்சுச்சு, கொடுத்துச்சு. பிறகு அரிசி பருப்பெல்லாம் வாங்க, அதுக்கும் வேண்டி காணிக்க என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டோம். சாயந்தரம் அதே போல் கரெக்டாக என்ன செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் சொல்கிறேங்க, ஆண்டவர் பிலிப்பியரில் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எப்படி ஒன்றுக்கும், எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுதுங்க. ஆனால் நம்ம ஆட்கள் ஒன்று விடாமல் கவலைப்படுறாங்க. எப்படி கவலைப்படுறாங்க சொல்லுங்க, எப்படி கவலைப்படுறாங்க? நம்ம ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாதான், கவலைப்படக்கூடாதுங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று விடாமல் கவலைப்படுறான். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பிள்ளை பெருசாகிருச்சு, கல்யாண வயசு வந்துருச்சு, எப்படி கல்யாணம் முடிக்க போகிறது இல்லை, என்ன பண்ண போகிறது இல்லை, நகை இல்லையா, அது இல்லையே, இது இல்லையே. ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யுது, ஒப்பாடி வச்சு என்ன செய்யுது, கூப்பாடு போடுறது. பார்த்துருக்கீங்களா? நடக்குதா நடக்கலையா? ஹலோ, இது வரைக்கும் உங்களை நடத்துகிற கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை சிந்திக்கணும். அதை சிந்தித்து, இது வரைக்கும் எங்கேயும் ஒன்று வெக்கப்படலை, கர்த்தர் விட்டாரா? அப்போ இது வரைக்கும் வெக்கப்பட உன்னை விடாத கர்த்தர் சாகு வரைக்கும் ஒன்று என்ன செய்ய விட மாட்டார், வெக்கப்பட. அல்லேலூயா. அப்படி சிந்தித்து நன்றி சொல்லணும். இது வரைக்கும் உன் பிள்ளைகள் தப்பு பண்ணாமல் கர்த்தர் பாதுகாத்தார். என் பிள்ளை தப்பு பண்ணிடுமோ, அங்கே ஓடிடுமோ, எங்கே ஓடிடுமோ, எனக்கு பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு, எனக்கு பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, புலம்பல் பாட்டு என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. இது வரைக்கும் என் பிள்ளைகளை பாதுகாத்த கர்த்தர் எங்கே போனாலும் என் பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி இயேசு பாதுகாப்பார், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து பேசணும். அல்லேலூயா. அப்படி பேசினா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4:8 வாசிங்க பார்க்கலாம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. ஆவியானவர் புதிய ஏற்பட்டு சபைக்கு சொல்கிற 8 ஆலோசனை என்ன தெரியுமா? சிந்தி செயல் மாறிடும் அப்படிங்கார். அல்லேலூயா. சிந்தித்தா என்ன மாறிடும்? எதை சிந்திக்கணும்? உண்மை உள்ளவைகளை சிந்தி. உண்மை என்னது? கர்த்தர் என் பிள்ளையை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளை பாதுகாக்க கர்த்தர் இதுவரைக்கும் தப்புவித்தார், இனிமேல் என்னென்ன செய்வார்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாங்கள் நம்முடைய தேவன், மரணம் பரிந்த நம்மை. இதான் உண்மை. சரிதானா? சாத்தான் சொல்லுவான் நடுவழியில் பிடிங்கிருவேன் அப்படின்னு. அவன் சொல்கிறத கேட்டுட்டு அழுகக்கூடாது, லீலி கண்ணீர் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. டேய் சாத்தானே, இதுவரைக்கும் கர்த்தரனை பாதுகாத்தார், இதுவரைக்கும் கர்த்தரனை தப்புவித்தார், இனிமேலும் கர்த்தர் என்னென்ன செய்வார்? தப்புவிப்பார். சாகு வரைக்கும் கர்த்தரனை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என்று வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. அதான் உண்மையுள்ளவைகள். ஒழுக்கம் உள்ளவைகள். ஒழுக்கம் உள்ளது குண்டக்க மண்டக்க கெட்ட காரியத்தை சிந்திக்கக்கூடாது, அதான் அதோடைய அர்த்தம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. அடுத்து என்ன போட்டிருக்கு? 3வது இது நீதி உள்ளவைகள். நீதினா தேவனுக்கு சித்தமானது. சரிதானா? தேவனுக்கு சித்தமானது சிந்திக்கணும். அல்லேலூயா. நீதி உள்ளவைகள் எவைகளோ. அதுக்கடுத்து என்னதுங்க? கற்புள்ளவைகள். அப்போ பரிசுத்தமான சிந்தனைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யலாம். ஏன்னா அவன் சிந்தனை முழுதும் பாவத்தை பார்க்குது. என்னத்தை பார்க்குது? பாவத்தை சிந்திச்சா பாவத்தை தான் என்ன செய்ய முடியும்? செய்ய. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. வாசிங்க பார்க்கலாம். தீமை யோசிக்கிறவர்கள், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். அப்ப யார் தான் தவறுறா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க தவறுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க நடக்க ஒரு பகுதியில் சரியில்லை. உங்க நடக்க
எக்ஸாம்பிளுக்கு கோபம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே கோபப்படாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, வாயை கடிவாளத்தால் பூட்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. மாற்ற வேண்டியது ஒரு நடக்கையே இல்லை, மாற்ற வேண்டியது ஒரு சிந்தை. அதைத்தான் ஆவியானவர் சொல்கிறார், அன்புள்ளவைகள் எவைகளோ. எதை சிந்திக்கணுமா? எனக்குள்ள இயேசுவுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, கல்வாரி அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 மேலும் எனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் என்ன செஞ்சிருக்குது, ஊற்றப்பட்டிருக்கிறபடினா அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அப்போ நான் கோவப்படாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை இருதயத்தில் சிந்தித்து வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்களால் கோவப்படாமல் இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ கோவப்படாமல் இருக்க ட்ரை பண்ணனா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. கற்புள்ளவைகளா பரிசுத்தத்தை சிந்திக்கணும். தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தித்தா பரிசுத்தம் வந்துடும். உங்க நடக்க சரியில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் சிந்தனை தான். உன் பிள்ளையினுடைய நடக்க சரியில்லை அது காரணம் சிந்தனை தான். சிந்தையை மாத்துங்க, செயல்கள் மாறிவிடும். அல்லேலூயா. சரி வாசிங்க. கற்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி. என்ன கீர்த்திங்க? நற்கீர்த்தினா இந்த அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஏக்கா உனக்கு தெரியுமா, அவனை கூட்டு ஓடி போயிட்டா, இவனை கூட்டு ஓடி போயிட்டான், அவங்க வீட்டில் ஒரே சண்டையாக நடக்குது, வீட்டில். இது நற்கீர்த்தியா? நம்மக்கிட்ட வந்து ஒருத்தி குப்பையை போடுறதுக்குன்னே வருவான், சாத்தா அனுப்பி வைப்பான். நீ என்னத்தை யோசிக்கணும்? குப்பையை துர்கீர்த்தி. அது என்ன கீர்த்தி? அந்த பாஸ்டரை பற்றி தெரியுமா, அந்த பாஸ்டர் அப்படி, இந்த பாஸ்டர் இப்படி. அதுலேயும் பாஸ்டரமா இருக்காரு பார்த்தீங்களா? பாஸ்டரமா நிறைய பேருக்கு பாஸ்டரமா பேசுகிற அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்? அதுலேயும் பாஸ்டர் பிள்ளைகளை பேசுனா அதை காலில் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யாரை பற்றி? பாஸ்ட் பிள்ளையை பற்றி உனக்கு தெரியுமா, நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்குது, அந்த பிள்ளை இருக்கு பாருங்க, தடுதலை பிள்ளை, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், அது சொல்லோடி கேட்காது. இப்படி ஒரு ஆள் உனக்குள்ளே விஷத்தை போடுறதுக்கு வருவான். சாத்தான் எப்படி ஏவாளுக்குள்ளே விஷத்தை போட்டானோ இப்போ உனக்குள்ளே என்னத்தை போட பார்ப்பான். சாம் சுந்தரம் சொல்லக்கூடிய தேவ மனிதர், அவர் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து, அவர் மிகப்பெரிய சென்னையில் ஊழியம் செஞ்சார், இறந்துட்டார். யாராவது வந்து இப்படி அந்த ஊழியக்காரனை பற்றி இந்த ஊழியக்காரனை பற்றி குறை சொல்ல வந்தால் முதல்ல காதை என்ன செய்வாரோ புத்திடுவாராம், ரெண்டாவது வாயை திறந்து சொல்வாராம், உங்கள் வாயை மூடுங்க அப்படின்பாராம். வாயை என்ன செய்யுங்க, போங்க அப்படின்றாராம். ஆனால் நமக்கு யாராவது குறை சொன்னான்னு வச்சுக்கோங்க, நாய் காது மாதிரி, அப்படியாக்கா, அப்படியா, அவங்க அப்படி போடாங்களாக்கா, இவங்க இப்படி இல்லை, எனக்கு தெரியாமல் போச்சேக்கா, எனக்கு என்ன செய்யாமல் போச்சா, அவ இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையக்கா. அப்படியே நமக்கு நாய் காது மாதிரி என்ன செய்யணும், விடைச்சிக்கிட்டு கேட்கும். பார்த்துருக்கீங்களா? விஷத்தை உள்ளகளை போடுறான்னு அர்த்தம். என்னத்தை போடுறாங்க? ஒன்றையும் மோசமாக்க பார்க்குறான். இதைத்தான் ஆவியானவர் சொல்ல, நற்கீர்த்தி உள்ளவைகளோ துர்கீர்த்தியை கேட்க சொல்லலை. எந்த கீர்த்தியை கேட்கணும்? யாராவது உங்ககிட்ட இப்படி வந்து புறணி பேச வந்தால் தயவு செய்து வாயை என்ன செய்யுங்க, மூட சொல்லுங்க. அப்படிப்பட்ட இடத்த விட்டு, ஸ்பாட்டை விட்டு வெளியேறுங்க. உன் சிந்தனை குறித்து கவனமாக இரு. நற்கீர்த்தி உள்ளவைகளோ, அடுத்து என்ன போட்டிருக்குது? புண்ணியம் எதுவோ, அதாவது நல்ல காரியம், சரிதானே? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்படின்னா எது செஞ்சால் புகழ் வரும் அதை யோசிக்கணும். தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்றார், 8 காரியத்தை கர்த்தர் சொல்றார். இதை நீ சிந்தித்தேனா உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை சிந்திக்க போகிறீங்க? எங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஜெயத்தின் சிந்தனையை நீ கொள் அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். தோல்வியை சிந்திக்காத அப்படின்னார். எதை சிந்திக்காத? சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் தோல்வியை சிந்திக்க வைப்பான், மற்றவங்களுடைய கெட்ட நடக்கை சிந்திக்க வைப்பான். நம்ம பிள்ளைகிட்டையும் சரி, நம்ம கணவனாட்டையும் சரி, நம்ம நடக்க இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒருத்தங்களை பார்த்தா ஒரு மாதிரி நடப்போம், ஒருத்தங்களை பார்த்தா ஒரு மாதிரி நடப்போம். நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது ஒரு விதமாக பேசுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்கள குறித்து நம்முடைய சிந்தனை சரியில்லைன்னு அர்த்தம். என்ன சரியில்லை? நீங்களே இருக்கீங்கள்ல, ஒரு வீட்டு பிள்ளைன்னா ஒரு வித்தியாசமாக பேசுவீங்க,
இன்னொரு வீட்டு பிள்ளைனை என்ன பற்றி பேசுவீங்க? ஒரு வீட்டு பிள்ளைனை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கூப்பிட்டு வந்து அதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சு ஒன்றும் இல்லைன்னு கூட செஞ்சு தின்னு தின்னு தின்னுன்னு கொடுப்பாங்க. இன்னொரு வீட்டு பிள்ளை வந்துச்சுன்னா வீட்டில் கமகமன்னு வாசல் அடிக்கும். அந்த பிள்ளைய வாசல்லே நிப்பாட்டி வீட்டுக்கு போ, திங்க வராத, போ, ஏய் இவளெல்லாம் கூப்பிட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? சொல்கிறோமா சொல்லலையா? ஐயா இதுக்கு என்ன காரணம்? அவங்கள குறித்து உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. தேவ பிள்ளையே, இருதயத்தில் சிந்தனையில் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். எங்கே ஊழியம் செய்யணும்? சிந்தனையில் தேவனுக்கு கீழ்ப்படியணும். சிந்தனையில் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். சிந்தனையில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் நடக்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விடுவான். சிந்தனையில் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவன் நடக்கையில் தேவனுக்கு ஆராதனை செய்து விடுவான். சிந்தனையில் உண்மையாக இருக்கிறவன் நடக்கையில் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. சிந்தனையில் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் நடக்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. சிந்தனையில். இதனால தான் ஆவியானவர் சொன்னார், இந்த ஜனங்கள் உதட்டினால என்னை துதிக்கிறாங்கப்பா, அவங்க இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. எப்படி இருக்குதா? அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து கர்த்தர் சொன்னார், எப்பா போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குற, முதல்ல உள்புறத்தை சுத்தமாக்கு, ரெண்டாவது வெளிப்புறம் சுத்தமாயிரும் அப்படின்னார். அல்லேலூயா. எதை சுத்தமாக்கு? முதல்ல உட்புறம் சுத்தமானால் வெளிப்புறம் என்ன செஞ்சிடும்? சிந்தனையை மாற்றினால் நடக்கை மாறிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் மாற்ற போறீங்க? ஆனால் இது தானாலாம் மாறாது. சிந்தனை தானாலாம் என்ன செய்யாது. நம்ம சிந்தனை எப்படி தெரியுமா? ஒரு கிணத்து தவளை மாதிரி. எப்படி? கிணத்து தவளைன்னா என்னன்னு தெரியுமா? அந்த கிணத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு ஓஹோ இதுதான் உலகம் போல, இதுதான் உலகம் போலன்னு இருக்கும். இந்த புத்தியை என்ன செய்யணும்? மாற்றணும். இதை மாற்றினா அந்த கிணத்து தவளையை தூக்கி வெளியே விட்டா ஓ இவ்வளோ பெரிய உலகம் இருக்குதா அப்படின்னு தோணும். அப்போ என் புத்தியை மாற்றணும். நான் என்னத்தை மாற்றணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என் புத்தியை எதால் அடிக்கணுமா? ஹலோ, புத்தி மாறினா செயல் மாறிடும். அதான் அதோடைய அர்த்தம். தயவு செய்து சொல்கிறேன், உன் சிந்தனையில் பரிசுத்த ரொம்ப 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 முக்கியம். உங்கள் சிந்தையை மாற்ற நேரத்தை செலவு பண்ணுங்க. எப்படி பாஸ்டர் செலவு பண்ணுறது? ரொம்ப நேரம் சொல்லலை, காலையில் ஒரு அரை மணி நேரம். காலையில் எழுந்துச்சி ஒரு சின்ன ஜோம் பண்ணுறீங்களா, டகான்னு ஜபத்துக்குள்ளே போகாதீங்க, சரிதானா? எப்போ நீ ஜோம் பண்ணாலும் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரை என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு வேதத்தை இருதயத்தில் மைண்டில் என்ன செய்ய நிரப்பு. ஒரு வசனத்தை 3 தடவை சத்தமாக வாசி, திரும்ப 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 என்ன செய்ய வாசி. உன் சிந்தையை தேவ வார்த்தையினால நிரப்பு. மாற்றி உன் சிந்தையை யோசித்து மாற்று. அரை மணி நேரம் நல்லா நிறுத்தி நிதானமாக அப்படி வாசித்தேன்னா 1 அதிகாரம் 2 அதிகாரத்துக்கு மேலே போக முடியாது. அப்படி நிறுத்தி நிதானமாக விதைச்சேன்னா அதுக்கு பிறகு நீ முழங்கால் போட்டுப்பார், தேவனுடைய பிரசன்னம் உன்னை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நிரப்ப ஆரம்பிச்சிடும். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 6:6 நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்குற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் வெளியரங்கமாக என்ன தருவேன் பதில். கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுறா அப்படிங்காரு. ஆனால் நம்ம ஆட்கள் கதவை திறந்து வச்சுட்டே ஜெபம் பண்ணுறான். கதவுனா என்னது? சிந்தனை. உன் வீட்டில் கதவு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ மேட்ரு. நிறைய பேருக்கு கதவுனா என்னன்னு தெரிய மாட்டேது. கதவுனா வேத வசனத்தால் உன் மைண்டையும் இருதயத்தையும் நீ நிரப்பி இருந்தால் நீ கதவை அடைத்திருக்கிறாய் என்ற அர்த்தம். வேத வசனம் நான் என்ன படித்தேன்னு எனக்கு நினைவில்லை, வேத வசனமே மைண்டில் இல்லை, இருதயத்தில் இல்லை, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா கதவை திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணுறேன்னு அர்த்தம். நீ கதவை திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணேன்னா தெருநாய் வீட்டுக்குள்ளே வந்து கலாட்டா பண்ணும். உன் வாழ்க்கை குழம்பி தான் இருக்கும். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணும் அப்படின்னா கதவை டோரை க்ளோஸ் பண்ணு. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். தயவு செய்து சொல்கிறேன், காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம். வீட்டில் இருக்கிறவங்க இதை கம்பல்சரியாக பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க என்ன செய்யலாம் பாஸ்டர்? வேலைக்கு போகிறீங்களா, காலையில் அரை மணி நேரம் தாராளமாக நிரப்பலாம், நைட் அரை மணி நேரம் தாராளமாக நிரப்பலாம். நேரம் கிடைக்கும் போது 5 நிமிஷம் பைபிள் வாசிக்கலாம். வாசிக்க முடியுமா? முடியாதா? ஒரு 3 வசனத்தை படிங்க, சங்கீதத்தை எடுங்க. அந்த எதையோ குண்டக்க மண்டக்க யோசிக்கிறதுன்னு பாட்டுட்டு வேதத்தை என்ன செய்யுங்க?
யோசிங்க. எதை யோசி? தேவ பிள்ளையே, மாற்றி யோசித்தால் மாற்றங்களை பார்க்கலாம். எப்படிங்க? மனம் திரும்புதல்னா என்ன தெரியுமா? மாற்றி யோசின்னு அர்த்தம். மாற்றி யோசித்தால் மாற்றங்கள் பார்க்கலாம். மாற்றி யோசிக்காவிட்டால் மாற்றத்தை எதிர்பார்க்காத, உங்ககிட்ட எதிர்பார்க்காத, உன் குடும்பத்தில் எதிர்பார்க்காத. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? யாரையும் மாற்றி யோசிக்க விடுறதில்ல, நம்மளும் நம்மளை மாற்றி யோசிக்கிறது இல்லை, மற்றவங்களை பார்க்கும்போது மாற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் மாற்றத்தை மட்டும் எதிர்பார்க்குறோம். என்னத்தை மட்டும் எதிர்பார்க்குறோம்? என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும், என் பிள்ளை வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜெபத்தில் மாற்றம் வரணும் பாஸ்டர் அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபத்தை குறித்து தியானம் பண்ணணும். என்னத்தை குறித்து தியானம் பண்ணணும்? பரிசுத்தத்தில் மாற்றம் வரணும் பாஸ்டர். பரிசுத்தத்தை தியானம் பண்ணு, உட்காந்து பரிசுத்தத்தை குறித்து வசனம் என்னென்னலாம் போட்டிருக்கு, ஜெபத்தை குறித்து என்னென்ன போட்டிருக்கு, உன் வாழ்க்கையில் எந்த பகுதியில் மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ அதை தனிமையில் உட்காந்து சிந்தி, அதை உன் மனதில் யோசி. அதை யோசித்து சிந்தித்து நீ வாயை திறந்து ஏசப்பட்ட ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உன் ஜெபத்துக்கு வெளியே ரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து யோசிக்க யோசிக்க பரிசுத்தமானதா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வரும். அப்படி யோசிச்சுட்டு, ஏசப்பா நான் இந்த வசனத்தின்படி எப்படி வாழணும், பரிசுத்தம் வாழணும், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு நீ இதயத்தை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணினா கர்த்தர் கிருபை தந்துடுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வெற்றியை யோசித்தால், ஏசப்பா அவங்களுக்கு வெற்றியை தந்தீங்க, தாவீதுக்கு வெற்றியை தந்தீங்க, யோசேப்புக்கு வெற்றியை தந்தீங்க, எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு வெற்றியை தந்தீங்க, அந்த வெற்றியெல்லாம் யோசித்து பார்த்துட்டு எனக்கு வெற்றி தாங்கன்னு இதயத்தை நிரப்பிட்டு நீ கேட்டுப்பாரு, கர்த்தர் வெளியரங்கமாய் உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் விதைக்கவே மாட்டேன், ஆனால் ஏசப்பா எனக்கு என்ன தந்துடணும் சொல்லுங்க, என்ன தந்துடணும்? வெற்றியை. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, இதை நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் ஏசாயா 43 வாஸ்தவம்ல, முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமளவில் சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் செய்யணும் அப்படின்னா நீ புதிதாக வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். வேத வசனத்தினால் உன் ஆத்துமாவை நிரப்பணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமான வேற ஒன்றும் இல்லை, ஓ சிந்தனை. ஆத்துமானா என்னதுங்க? குண்டக்க மண்டக்க யோசித்தா குண்டக்க மண்டக்க தான் வாழ்வீங்க. நன்மையானது யோசித்தால் நன்மையாக வாழ்வீர்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்கிற ஆலோசனை தெரியுமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதுதான் என்ன அர்த்தம்? மாற்றி யோசி, மாற்றி யோசி, மாற்றி யோசி, மாற்றி யோசி. ஆவியானவர் சொல்றாரு, மாற்றி யோசி, மாற்றத்தை பார்ப்ப அப்படிங்காரு. ஆனா உனக்கோ மாற்றி யோசிக்க மனதில்லை அப்படிங்காரு. உனக்கு என்ன இல்லை? உன் மனதை மருவப்படுத்து அப்படிங்காரு. உன் மனதை மருவப்படுத்த உனக்கு மனதில்லாமல் போயிட்டு இருப்பா. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொண்டு வண்ணமா நான் உன்னை எத்தனையோ முறை கூப்பிட்டேன், ஆனால் உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றி யோசிக்க உன்னால் முடியலைன்னு அர்த்தம். ஹலோ தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் சரி, உன் குடும்பத்திலும் சரி, உன் எதிர்காலத்திலும் சரி, மாற்றி யோசித்தால் மாற்றங்களை பார்க்கலாம். இதைத்தான் ஆவியான சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. என்ன திரும்புங்க? என்ன திரும்புங்க? மனம் திரும்பின என்ன அர்த்தம்? மாற்றி யோசி, தேவ பிரசன்னத்தை உணர்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மாற்றி யோசினா தேவனுக்கு ஏற்றவனை சிந்தி, தேவனுக்கு பிரியமானதை சிந்தி, குண்டக மண்டக சிந்திக்காத. என் வார்த்தையை தியானம் பண்ணு. யோசுவா, நான் உனக்கு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதை வேலும்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படும், அப்பொழுது புத்திமானாயோ நடந்து கொள்வாய். யோசுவா 1:8. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் ஆவியில் இருக்கிறார் உண்மைதான். ஆனால் உன் ஆத்துமாவில் நீ மாற்றி யோசிக்காவிட்டால் உன் நடக்கையில் மாற்றம் வரவே வராது. சரிதானா? கர்த்தர் உன் கூட தான் இருக்கார் உண்மைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் வெற்றி வரணும் அப்படின்னா உன் ஆத்துமாவில் மாற்றி யோசி, மனம் திரும்பு, மனதை புதுப்பித்துக்கொள், மனதை வேத வசனத்தால் நிரப்பு. மனதை என்னத்தால் நிரப்பு? வேத வசனத்தால் இரவும் பகலும் தியானம் பண்ணு, நிரப்பி ஜெபம் பண்ணிப்பார். அதுதான் உன் இதே கதவை பூட்டுறதுக்கு அர்த்தம். நிரப்பிட்டு ஜெபம் பண்ணிப்பார். உண்மையே சொல்கிறேன், வெளியரங்கமாக நீ என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறையோ உன் கண்களை காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் சிந்திக்கிறோமா, அல்லது எதேதே சிந்திக்கிறோமா? ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நிறைய தோல்விகளை சிந்திச்சிருக்கிறேன். தாவீதை போல வெற்றியை சிந்திக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். யோசுவாவை போல இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீதக்காரனை போல இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானிக்க ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில் நிறைய வேலை மாற்றத்தை நடக்கையை மாற்ற நான் முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திருக்கேன். பிள்ளைகள் வாழ்வில் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, சிந்தையை மாற்றுவேன். ஆண்டவரை மாற்றி யோசிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. வேதத்தை தியானிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். கேளுங்க பார்க்கலாம். வேதத்தை தியானித்து ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. கேளு வாலிப தம்பி, கேளுப்பா. வாலிப தங்கச்சி கேளு. சகோதரா வாயை திறந்து கேளு. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ஆண்டவரே, வேதத்தை தியானம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க. வேதத்தை யோசித்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி பிதாவே. இப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. ஆண்டவர் யார் யாரெல்லாம் வேதத்தை யோசித்து ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையை இப்பொழுது தருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேய்ப்பராக இருக்கிறபடினால நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. நான் உன்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் ஆத்துமாவை தேற்றி அமர்ந்த தண்ணீரனை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சங்கீதம் 23 படி உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.